தேவையான தொழில்நுட்பத்தை இறக்குறேன். என் பிள்ளைகளுக்கு தொழில் பயிற்சி கொடுக்கிறேன். திறமை வாய்ந்த தொழிலாளர்களை நானே என் பிள்ளைகளை உருவாக்குறேன். இங்கேயே வடநாட்டு தொழிலாளன் வர வேண்டிய அவசியத்தை இல்லாம உன் மகன் ஒழிக்கிறேன். உன்னை உழைப்பை விட்டு வெளியேற விட மாட்டேன். தர மேம்பாட்டு பயிற்சி மதுக்கடைய மூடுறேன். வந்தவன மூடுறேன். 50,000 கோடி வேண்டாம், மூடிடுறேன். என் பாலில் 3 லட்சம் கோடி இருக்கு, அங்க ஓடிடுறேன். மாடை வளர்த்து ஆடை வளர்த்து பால் பொருளாதாரத்துக்கு போயிடுறேன். சாராயத்தை மூடிடுறேன். குடிக்க விட மாட்டேன். ஒரு சொட்டு மது இருக்காது. இருக்கும் எது? பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு தரந்துறேன். எல்லா காலமும் பணம் இருக்காது, பிரச்சனை இல்லை. எல்லா காலத்திலும் தென்னை இருக்கும். இந்த தென்னை எனக்கு பத்தாது. 3 ஆண்டுகளில் தென்னை வந்துருது. அப்ப என்ன பண்ணுவேன்? நிலமங்கும் தென்னை ஈச்சை நட்டுருவேன். இருக்கிற பணையை பயன்படுத்தி காட்டிட்டு செத்துருவேன். என் பிள்ளை பிடிச்சுக்கிடுவான். இந்தா எங்க அண்ணன் இப்படி ஆட்சியை செஞ்சுச்சுன்ட்டு. புரியுதா? புரியுதா? அவன் பரம்பரை அவன் ஆட்சி முறையை பிடிச்சுக்கிறது. அதே ஊழல், அதே லஞ்சம், அதே சாராயம். என் பிள்ளைய மாத்திடுவேன். இந்த வரை மாவட்டங்கள் தோறும் தொழில் பயிற்சி நிலையங்களை உருவாக்கி கற்றுக் கொடுத்துருவேன். வேளாண்மை செய்யணுமா அதுக்கு, பால் பண்ணையில் வேணுமா அதுக்கு, தரம் மேம்பாட்டு பயிற்சி நானே பதிவு செஞ்சு வச்சிருப்பேன். இப்போ ஏன் தொழிற்சாலை விடு, எங்க அப்ப 10 ஏக்கர் நெல் போட்டிருக்கேன். அதுக்கு அங்கே ஒரு பதிவு வைக்கணும். 100 நாள் வேலையெல்லாம் சும்மா உட்கார்ந்து பல்லாங்குழி ஆட முடியாது தம்பி. இங்க பதிவு பண்ணணும். மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். உட்கார்ந்து சாப்பிடறவன் இல்ல, உட்கார்ந்து சாப்பிடுற நாடு இல்லை. உன் இந்திய நாடு 400 லட்சம் கோடி கடனை தொடுது. உன் நாடு 10 லட்சம் கோடி கடனை தொடுது. எங்க போறான்? வளர்ச்சி, கடனின் வளர்ச்சியை காட்டுறான். இல்ல, அப்ப என்ன செய்யறான்? நீ வேலை பதிவு பண்ணணும் அரசு அலுவலகத்துல. எங்க அப்பா வராது, ஐயா 10 ஏக்கர்ல கரும்பு வெட்டணும். எத்தனை ஆளுப்பா? 4 பொம்பளை ஆளு 10 ஆம்பளை ஆளு அனுப்புப்பா. அனுப்பு. அப்ப வண்டியில நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்களா? இல்ல நாங்க வந்து இறக்கணுமா? நீங்களே இறக்கணும். வண்டி வருது, இங்க காசு இருக்குது, வறுமை இல்ல, வேலை இருக்கு. அப்படி உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க, உன்னை கொன்னுடுவேன். இங்க பாரு, நீ குடிச்சு உழைக்கிற திறனற்று போன ஒரு சொட்டு மது இருக்காது. குடிடா, பணம்மாள் தென்னம்மாளை குடிடா, நம் பரம்பரை குடிடா, குடா.